ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். பொதுவாக குடியை கெடுக்கும்னா அதை ஒரு பிரபலமான வாசகம்னு எல்லாருமே டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன தான் குடிப்பழக்கத்துக்கு எதிராக செயல்பாடுகளை அரசாங்கம் நடத்தினாலும், பொது உடைமை நிறுவனங்கள் நடத்தினாலும், அரசாங்கமே டாஸ்மாக் நடத்துங்க வேறு சமாச்சாரம். அதுக்குள்ளே இப்போ நம்ம போகல. அரசாங்கம் ஒரு பக்கத்துலையும் சரி, ப்ரைவேட் பாஸ் ஒரு பக்கத்துலையும் சரி, ஒரு வெற்றிகரமாக செயல்பட்டுருக்கிற ஒரு தன்மை எப்போவுமே இருந்துட்டு வந்திருக்கு உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே. இங்கே தான் அங்கே தான் சொல்ல முடியாத அளவுக்கு. குடிபோதைங்கிறது ஒரு பழக்கங்கிறத விட காலகட்டத்தில் அந்த பழக்கம் நிரந்தரமாக ஒரு தன்மைக்குள்ளே புகுந்து ஒரு நோயாகவே மாறிடுது. ஸோ பட உலகை பொறுத்த வரைக்கும் பல படங்கள் இது வரைக்கும் குடிபோதைக்கு பற்றி அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதனால் பின்விளைவுகள் என்ன, அதோட டிசாஸ்டர்ஸ் கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது பல படங்களில் பல பாடல் காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா எம்ஜிஆரோட 100வது படத்தில் கூட தைரியமாக சொல் நீ மனிதந்தாலாம் ஒளிவிளக்கு அந்த படம் ஒரு பாட்டு இருக்குது. அதில் ஒரு மல்டிபிள் எம்ஜிஆர் இமேஜஸை ஒருத்தர் குடிகாரராக இருப்பார், அதோட கான்சிக்வன்சஸ் ஒருத்தர் சொல்லுவார், நல்லவனாக வார்த்தனால நல்லது என்ன நடக்குங்கிறது சொல்லுவார். அது மாதிரி ஒரு போதனை தர அளவுக்கு ஒரு பாடல் காட்சி. அதே போல் சிவாஜி கணேசன் நடித்த நீதின்னு ஒரு படம், அதில் கண்ணாசனோட பாட்டு MS விஸ்வநாதனோட மியூசிக்கில் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு ஊற்றிக்கிறேன், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம்னு ஒரு பாடல் வரிகள் வரும். அந்த பாட்லையும் அப்படின்னா த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ட்ரிங்கிங், அதனால் பின்விளைவுகள் பற்றி தான் படத்தோட திரைக்கதை பேசிச்சு. சமீபத்தில் கூட ஜெயலலிதா பீரியடில் நான் குடித்து கொண்டே இருப்பேன்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருந்தார். ஒரு குடும்பஸ்தர் when he hits a bottle, அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, குடும்பத்துக்கு அதனால் விளைவுகள் என்ன ஏற்படுது, பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறது ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போது சமீபத்தில் பாட்டில் ராதாங்கிற படம் பெரிய எதிர்பார்ப்புக்கு நம்மளெல்லாம் நமக்குள்ளே உண்டு பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வாரத்தில். குரு சோமன் சுந்தரம் அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ங்கிறத ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். சிறப்பான சில படங்களில் சிறப்பான தன்னை நடிப்பு முத்திரையை அவர் பதித்து தனக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்த அவர் நிலைநாட்டியிருக்கார். அதாவது ஒரு இமேஜுக்குள்ளே சிக்காத ஒரு நடிகர், கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு அவரை சொல்லலாம். அவர் தான் பாட்டில் ராதா. ராதாமணிங்கிறது அவரோட கதாபாத்திர பேர். பாட்டில் ராதாங்கிற டைட்டில் ரோலில் அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு அழகான மனைவி, அப்புறம் ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவர் ஒரு மேஸ்திரி மாதிரி சிவில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ சூப்பர்வைசர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவரோட முழு நேர பொழுதுபோக்கு செயல்பாடே குடிக்கிறது தான். ரவுண்டு கட்டி குடிச்சிட்டே இருப்பார். எவ்வளோ சொன்னாலும் இருந்த மாட்டார். ஒரு கட்டத்தில் அது பொறுக்க முடியாத அவங்களோட மனைவி ஒரு அடிக்ஷன் சென்டர், புத்தா அடிக்ஷன் மற்றும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அது ஜான் விஜய் தலைமையில் அது செயல்பட்டு வருது. அவருக்கே தெரியாமல் ஒரு நாள் அவரை அதில் சேர்த்துடுறாங்க. ஸோ ஒரு அடிக்ஷன் சென்டரில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, எப்படிப்பட்ட மக்கள், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மெடிக்கல் காலேஜ் போகணுன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் போனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அடிக்ஷன் சென்டரில் போனால் முழுக்க குடியிலேயே மூழ்கி போய் அதில் பாதிக்கப்பட்டு அதில் திருப்பியும் நார்மல் லைஃப் வரத்துக்காக முயற்சியில் இறங்க இருக்கிற சில பேர் தான் அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும், பேச்சு முறை, வாழ்க்கை முறை, அதை பற்றி தான் இந்த படம் ஓரளவுக்கு விரிவாக சொல்லுது. ஸோ அதில் நடக்கிற எக்ஸஸும் சொல்கிறது. ஸோ அது பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது அடிக்ஷன் சென்டர்ஸ் பண்ணுற ஒரு நல்ல உபகாரமான செயல்பாடு நமக்கு உண்மையிலே ஒரு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. ஸோ இப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் அவர் வேறு 2 பேரோட சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு அடிக்ஷன் சென்டர்லேருந்து. ஸோ அதோட விளைவுகள், அதுக்கப்புறம் போலீஸ் கேஸில் மாட்டிக்கிறாரு, திருப்பி அங்கே போகிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபேமிலியும் அவர் ஒய்ஃப் ரொம்ப வெறுத்து போய் கிவ் அப் பண்ணிவிட்டு தாலியை எடுத்து மூஞ்சில் எரிஞ்சிக்கிட்டு குழந்தைகளை அழிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அவரால் அந்த பழக்கத்தை கைவிட முடிஞ்சுதா, அதுலேருந்து திரும்பி நார்மல் லைஃப் லீட் பண்ண முடிஞ்சுதாங்கிறத ரொம்ப அழகாக டைரக்டர் தினகரன் சிவலிங்கம் சொல்லியிருக்காரு. திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. டைட்டிலில் பார்த்தா அப்புறம் படத்தோட போஸ்டர்ஸ், சில காட்சிகளை பார்க்கும்போது முழுக்க குடியை பற்றி தான் பேச போகிறாங்களோன்னு நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும். ஆமாம், முழுக்க குடியை பற்றி தான் பேசுகிறாங்க. அதோட பின்விளைவுகள் குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை, அது எப்படி ஸ்டில் அந்த முயற்சியை கைவிடாமல் செயல் பண்ணோங்கிறதெல்லாம் ஒரு டாக்கு ஸ்டைலில்
ஸ்டைலில் இல்லாமல் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பாணியிலேயே செயல்படுத்தி வெற்றிகரமாக நம்ம முன்னால் படைச்சிருக்காரு இயக்குனர். ஸோ மொத்தத்தில் ட்ரிங்க் அடிக்ட்ஸ் கூட இந்த படத்தை பார்த்தா ஒரு கொஞ்சம் அவங்கள யோசிக்க வைக்கும். அதை பார்த்து திருந்துவாங்களாங்கிறது, படத்தை பார்த்து திருந்துவாங்களாங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப், ஒரு 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 எஃபோர்ட் ஃபார் ரிஃபார்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க படம் தான் பாட்டில் ராதா. டைட்டில் பார்த்தோ போஸ்டர்ஸை பார்த்தோ மிஸ்லீட் ஆகிடாதுங்க, படத்தை போய் பாருங்கள். இட்ஸ் ஒர்த் டேக்கிங் அ லுக். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷனும் டெலிபரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.